வெல்கம் டு சில்லி சாட். ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக ஒரு சிக்கன் ரெசிபி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து சொல்கிறேன், சேனல் புதுசாக இருக்குது, 0 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. நீங்கள் வீடியோ பார்க்கும்போது சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் பார்க்கும்போது இந்த சேனலில் எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்குன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. நமக்கு சிக்கன் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இங்கே 1/2 kg சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கு. அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு சால்ட்டு, 1/2 லெமன், கொஞ்சம் கறி லீவ்ஸு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறம் 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பான் அடுப்பில் வச்சு நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நம்ம எடுத்து வச்ச சிக்கன் பீஸ் எல்லாம் அதில் போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். நடுவில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்து மறுபடியும் நல்லா இலக்கி விட்டு மூடி வச்சுடுங்க. இன்னொரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளித்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே 2 வெங்காயம் பொடியாக நறுக்கியதும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கியதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், அல்பம் பெப்பர், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சில்லி ஃப்ளக்ஸ் இருந்தால் போட்டால் போதும், இல்லைன்னா பரவாயில்ல விட்டுடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி அரைச்சது நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம குக் பண்ணி வச்ச சிக்கன் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு வேக வச்சிடலாம். மறுபடியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ இஷ்டப்பட்டால் லைக் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம அதை திறந்து பார்த்து நல்லா இலக்கி விட்டுக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு கிரேவி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துடலாம். நாங்கள் வந்து இது மோர் குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக தான் பண்ணியிருக்கேன். இது வந்து எல்லாத்துக்கும் ஸ்யூட்டாக இருக்கும். மோர் குழம்பு, ஆப்பம், இடியாப்பம், தோசை, புட்டு, இட்லி, சோறு எல்லாத்துக்கூடையும் இது ஒரு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் டேஸ்டியான ரெசிபியோட சந்திக்கலாம். பை ஃப்ரம் சில்லி சாட்.